Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம வந்துட்டு simplification seriesல சில parts already பார்த்துட்டோம். Simplification, approximation, simplificationsக்கு தேவையான basics எல்லாமே நம்ம already cover பண்ணிட்டோம். Simplificationல நான் இப்ப particularா எடுத்துக்கிறது வந்து basic addition, subtraction, multiplication, divisionல எப்படி நமக்கு நம்மளோட comparative examsல எப்படி questions கேட்பாங்க அதை எப்படி ஈஸியா approach பண்ணலாம்ங்கறத நான் இப்போதைக்கு எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? அத நிறைய series ஸ்கொயர் ரூட் வச்சு எப்படி கேட்பாங்க எல்லாமே நான் தனித்தனி பாட்டா போட்டுருக்கேன். எல்லா பாட்டையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸாம்ஸ்ல அட்டென்ட் பண்ணும்போது ஒரு ஈஸியா ஒரு 5 மார்க்ஸ் டு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் இதுலன்னா இப்போ ரீசெண்டா 5 மார்க்ஸ் டு 10 மார்க்ஸ் மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல நல்ல வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே கூட நீங்க அந்த லிங்க் போய் நீங்க பார்த்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 169 divided by 45 into 125 divided by 208 divided by 5 by 16 plus 7 by 9 equal to question mark இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, என்ன இது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸா இருக்கு, டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, எனக்கு டைம் கன்சியூம் ஆகிடும், தயவுசெய்து விட்டுறாதீங்க. இம்மீடியட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஆப்ஷன்ஸை பாருங்க. ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு எனக்கு 8, 7, 6, 9 கண்டிப்பா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணா இதுல இருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கண்டிப்பா வரப்போகுது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரப்போகுதுன்னா கண்டிப்பா அதை சிம்பிளிஃபை பண்ணும்போதும் உங்களுக்கு சீக்கிரமா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஏற்றிட்டு கான்ஃபிடென்ட்டா ஃபாஸ்டா சால்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதுவே ஒரு ட்ரிக் தான். டக்குன்னு ஆப்ஷன்ஸை பாருங்க. ஓகே, ஏதோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணா கூட ஈஸியா தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தைரியமா கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ 169 divided by 45. ஓகே, நான் எழுதவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன கேன்சல் பண்ண முடியுதோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை 5 டேபிளால என்னால் கேன்சல் பண்ண முடியுமா? 5 டேபிளால நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து 9 ஆகிடும், இது வந்து 25 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன். 169 divided by 9 into 25 divided by 208 divided by 5 by 16 நான் into 16 by 5 எழுதிக்கலாமா? டிவைடட் பைங்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகுமா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது டிவைடட் பை 5 by 16 நான் into 16 by 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் 7 by 9 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 16ஐயும் இதையும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா 16 13s are 208 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல 13 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 13 இதையும் கேன்சல் பண்ண முடியுங்களா? 13 ஸ்கொயர்ஸ் ஆர் 169 சொல்லி இதையும் 13 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். வேற என்ன நம்மளால கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 5 இருக்குல்ல, இது 5 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் பெண்டிங் இருக்கு 13 into 5 by 9 மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. 13 into 5 ஓடவே 65. ஸோ 65 divided by 9 plus 7 by 9 equal to x இருக்கா? கீழே டினாமினேட்டர் ஒரே சேமா இருக்குன்னு நம்ம வெறும் மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சது. 65 plus 7 எவ்வளவு? 72. கரெக்டா? ஸோ x is equal to 72 divided by 9. What is 72 divided by 9? x is equal to 8. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இப்போ லெஃப்ட் டு ரைட் போறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ண முடியுது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போனோம்னா ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? இப் சப்போஸ் உங்களுக்கு 16 into 13 208 அப்படின்னு தெரியல, நமக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் போக போகுது. நம்ம 2ஆல டிவைட் பண்ண போகிறோம், ஒரு 4ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம், இது 4ஆல டிவைட் பண்ண ஒரு 2 ஸ்டெப் சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கனால நான் 16 into 13 208 அப்படிங்கிறத டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றுமே டென்ஷன் ஆக வேண்டாம். இது நம்ம 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இன்னும் ஒரு 2 ஸ்டெப் ஆகும். பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. பட் இதுக்கு தான் சொல்றது சிம்பிளிஃபிகேஷன் இல்லாமல் எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நம்மளால ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியும். பட் இல்லைனாலுமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3025 டிவைடட் பை question mark plus 17 equal to 11 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா 3025 divided by
கொஸ்டின் மார்க் பிளஸ் 17 இருக்கிறத நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 17 ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் 121 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, யூஸ்வலா எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா 3025 இஸ் ஈக்குவல் டு 121. யூஸ்வலா நீங்க என்ன பண்ணுவீங்கிறத நானே சொல்லிடுறேன். 3025 இஸ் ஈக்குவல் டு 121 இன்டூ எக்ஸ் பிளஸ் 17, தென் 121 எக்ஸ் எவ்வளவு பிளஸ் 121 இன்டூ 17 எவ்வளவு, இந்த மாதிரி தான் யூஸ்வலா எல்லாரும் பண்ணுவீங்க. பட் தயவு செய்து இந்த மாதிரி நமக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி டைம் வேஸ்டிங்கா நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஸ்மார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 3025 நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 121 கீழே கொண்டு வந்துங்க, எக்ஸ் பிளஸ் 17 மேல கொண்டு போய்க்கோங்களா. ஸோ 3025 டிவைடட் பை 121 கீழே கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 17 இந்த டினாமினேட்டர் பார்ட்டை இந்த சைட் கொண்டு வந்துடுறீங்க, இங்க இருக்கிற நியூமரேட்டர் பார்ட்டை கீழே கொண்டு வந்துடுறீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்ப 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 ஈஸியா தான் முடிய போகுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திரும்ப நான் சொல்றது, சிம்பிளிஃபிகேஷன்ல ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர்ஸாக தான் இருக்குது, அந்த ஹோல் நம்பராக தான் இருக்குது, டெசிமல் நம்பராக இல்லை. ஸோ கண்டிப்பாக நமக்கு எல்லாமே ஈஸியாக கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ 3025 டிவைட் பை 121 எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா 121 225. ஸோ 121 இன்டூ 25 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3025. கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 25 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னது, 25 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 17 அப்படின்னு மிச்சம் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 17. 25 மைனஸ் 17 எவ்வளவு, 8. ஓகேங்களா? x is equal to 25 minus 17 which is equal to 8. So the answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை ஸ்மார்ட்டராக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறது பெஸ்ட்டு. தயவு செய்து 3025 is equal to 121x plus 121 into 17 போட்டு 121 into 17 கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் இதுலேருந்து மைனஸ் பண்ணி இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஃபாஸ்டராக பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கொஸ்டின் மார்க் பை 576 இஸ் ஈக்குவல் டு 256 பை கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் பை 576 ஈக்குவல் டு 256 பை எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் எவ்வளவு, எக்ஸ் ஸ்கொயரா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576 இன்டூ 256 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576 இன்டூ 256னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 576 இன்டூ 256 அப்படின்னு வருமா? ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிக்கணும், 576க்கு தனி ஸ்கொயர் ரூட், 256க்கு தனி ஸ்கொயர் ரூட், பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே தனி ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 576ஓட ஸ்கொயர் ரூட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 24, 256ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா? என்னக்கா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அது வேணுங்கிறவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் நம்ம அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுங்கிறது டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லாம் வரீங்க அப்படின்னாலே பேசிக்காக இந்த சில டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அதில் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் டேரெக்டாக அதில் ஸ்கொயர் ரூட், இப்போ 24 into 16 எப்படி ஈஸியாக பண்ணுறது, இந்த ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கும் நான் உங்களுக்கு தனி ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 24 into 16 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா is equal to 384. ஸோ 384 ஆப்ஷனில் இருக்கா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரீங்கனாலே ஃபாஸ்ட் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட்டு அண்ட் தென் டெசிமல் ஸ்கொயர் ரூட்டு, ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ஃபாஸ்ட் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தோட ட்ரிக்ஸுமே ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே இதுனா என்ன இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 428 மைனஸ் கொஸ்டின் மார்க் டிவைடட் பை 16 இன்டூ 25 ஈக்குவல் டு 300 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு இந்த பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது தரவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அதில் நீங்கள் தப்பு பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த சம் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாட்மாஸ் ரூல்னா என்ன, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு அதெல்லாம் புரியாதவங்க தயவுசெய்து என்னோட சிம்பிளிஃபிகேஷன் நான் பாட்மாஸ் ரூலுக்குன்னு
தனி வீடியோ பேசிக்ஸ் வீடியோ நான் நடத்தியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? 428 மைனஸ் கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். நிறைய பேர் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிவைடட் பை 16 into 25 இருக்குல்ல, இந்த 16 into 25 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, பாட்மாஸ் ரூல் அப்படிங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் நம்மளோட ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தது அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம வரணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் உங்களுக்கு வெறும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சிம்பிள்ஸ் மட்டும் இருக்குன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும். அதுதான் நம்மளோட ரூல். கரெக்டாக? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும்போது 428 மைனஸ் கொஸ்டின் மார்க் டிவைடட் பை 16 இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அதை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். ஸோ 16 into 25 பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக தப்பாக போயிடும். ஸோ டிவைடட் பை 16 அப்படிங்கிறத நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். இதை நம்ம பண்ணி தான், நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. ஸோ நீங்கள் இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும். இன்டூ 25 ஈக்குவல் டு 300. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தயவு செய்து டிவைடட் பை 16 into 25 எவ்வளவோ அதை தயவு செய்து எழுதிட்டீங்கன்னா டோட்டலாக கன்ஃபார்மாகவே தப்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது, டென்ஷன் ஆவீங்க, அது வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே பாட்மாஸ் ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். பாட்மாஸ் ரூல்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுமே வந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்டு போகணும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது டிவிஷன் சிம்பிள் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ டிவிஷன் சிம்பிள் இருக்கும்போது லெஃப்ட் டேர்ம் வந்துட்டு இதில் தான் நமக்கு கொஸ்டின் மார்க்கும். ஸோ நமக்கு தெரியாது, அன்னோன் டேர்ம் இருக்கிறனால அந்த டேர்ம் அந்த டிவைட் பை 16 அப்படியே வச்சுக்கணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தான் நான் இந்த டேர்முக்கு போகணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே fine friends, next 428 minus x by 16 is equal to இந்த 25 நான் கீழ இந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 300 divided by 25 அப்படின்னு இருக்கா. 300 divided by 25 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த சைடு 12 ஆகிடுதா. ஸோ 428 minus x is equal to 12 into 16 அப்படின்னு வருமா. 12 into 16 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192. கரெக்டா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 192. So 428 minus x is equal to 192. X is equal to 428 minus 192. 428 minus 192 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா which is equal to 236. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 236. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயினாக சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஆகிச்சுக்கணும். இந்த பாட்மாஸ் ரூல் நிறைய பேர் தப்பு பண்ணுறது, டேரெக்டாக இந்த 16 into 25 மல்டிப்ளை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பாட்மாஸ் ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட் டு ரைட்டு தான் வரணும். லெஃப்ட் டு ரைட்டில் ஃபஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த பாட்டை முடிச்சுட்டு தான் அடுத்தது இந்த பாட்டுக்கு போகணும். ஸோ இந்த அன்னோனாக இருக்கிறனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48,364 ப்ளஸ் 39,284 ப்ளஸ் 52,182 மைனஸ் 31,289 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா, ரொம்ப டைம் எடுக்கும், எனக்கு அவ்வளோ டைம் இல்லையேன்னு யோசிக்கிறவங்க டென்ஷன் எடுத்துக்கவே எடுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி சம் இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். என்ன மேம் ஆப்ஷன்ஸ் பார்க்க சொல்கிறீங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த யூனிட்ஸ் டிஜிட்டை பார்த்துக்கணும். இந்த மாதிரி யூனிட்ஸ் டிஜிட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட்ஸ் டிஜிட் எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்குது. இந்த மாதிரி 1, 3, 5, 6 எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா இந்த சம்மில் இருக்கிற யூனிட்ஸ் டிஜிட்டை மட்டும் இதில் என்னென்ன அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ என்ன இருக்கோ அதை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கு ஆப்ஷனில் வரப்போகுது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 4 இருக்கா, 4 + 4 எவ்வளவு 8, 8 + 2 எவ்வளவு 10, 10 - 9 எவ்வளவு 1. ஸோ இந்த முடிகிறது கடைசியாக முடிகிறது 1ல முடியணும். 1ல முடிகிறதுனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஆப்ஷன்ஸை செக் பண்ணிக்கணும், யூனிட்ஸ் பிளேஸை செக் பண்ணிக்கணும். யூனிட்ஸ் பிளேஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூனிட்ஸ் பிளேஸை மட்டும் நீங்கள் அடிஷன் இருக்கோ சப்ட்ராக்ஷன் இருக்கோ அதை மட்டும் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொரு க்ளூ என்னென்னா இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி இந்த என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 41 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இப்போ 51 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் 1ல் முடிகிற மாதிரி இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லாஸ்ட் 2 டேர்மை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ அதையும் பண்ணி பார்க்கலாமே. இப்போ 64 + 84 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 64 + 84 நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு அடிஷனுக்கான ஷார்ட்கட் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன், 60 + 18 எடுத்துக்கோங்க. 60 + 80 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140. நெக்ஸ்ட்டு 4 + 4 எடுத்துக்கோங்க, 148. ஈஸியாக வந்துடுதா? Fine friends, no, okay, 148 + 82 இருக்கு. So 140 + 80 is 220.
ஓகே 220 ஓகே 213 வருது. 230 மைனஸ் 89 அப்படின்னு வருது. 230 மைனஸ் 89 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 41 அப்படின்னு வருது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு தான் போகணும். 141 அந்த மாதிரி வருது. ஸோ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த 41 வருது. நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை மேம் 64 + 84 + 82 - 89 ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னு யோசிக்கிறவங்களுக்கும் ஃபாஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை. 64 + 84 நான் யூஸ்வலாக அந்த 64 + 84 இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டும் அதை 60 + 18 எடுத்துக்கோங்க +4 + 4 இதெல்லாமே நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு ஃபாஸ்டராக ஒர்க் அவுட் ஆகும். 60 + 80 is 140 +4 + 4 is 148 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். நெக்ஸ்ட் 148 + 82 இருக்கு. அதை 140 + 18 எடுத்துக்கணும். வாட் இஸ் 140 + 80? ஜஸ்ட் 220. நெக்ஸ்ட் 8 + 10 இருக்கா? ஸோ 213 இருக்குது. 230 - 89 அப்படின்னு இருக்கு. நீங்கள் 230 - 89 நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 141 ஒன்று. பட் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஜஸ்ட் 41 வருது. ஸோ கண்டிப்பாக இதோட ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அடிஷன்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டராக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிஜமாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டராக ஆன்சர் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 6th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 + 2 3 4 5 - 3 4 5 6 + 4 5 6 7 = question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி சம் வந்தோம்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? டேரெக்டாக ஆப்ஷன் பார்க்க சொன்ன. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் டிஜிட் எல்லாமே 0 தான் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் டிஜிட் 10th டிஜிட் பார்த்தீங்கன்னா 9 8 9 6. ஸோ 2 9 இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூனிட்ஸ் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சாலும் பத்தாது. நெக்ஸ்ட் 3rd டிஜிட் அந்த 100th பிளேஸ் வந்தீங்கன்னா 6 4 5 7 எல்லாமே வேற வேறையாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, ஸோ நம்ம என்ன படிக்கணும்னா இந்த 234 + 345 + 456 + 567 இதை நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஸோ 234 + 345 -4 நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மைண்ட்லேயே போன தயவுசெய்து பென் அண்ட் பேப்பர் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 234 + 345 200 + 300 எவ்வளோ? 500. 500 + 400 எவ்வளோ? 900. Sorry friends, this is minus, right? So 200 + 300 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. 500 - 400 is 100. 100 + 500 600 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதிலே தெரிஞ்சிருச்சு சம்திங் நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 600 and somethingல தான் வரப்போகுதுன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 4690 ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? எப்படி சொல்கிறேன்னா இந்த 234 நான் 200ன்னு எடுத்துக்கிறேன் +300 சாரி ஃப்ரெண்ட்ஸ் -400 +500ன்னு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக வருது +34 +45 -56 +67 இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த டேர்மை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 600ன்னு வருது. ஓகேங்களா? பட் இதை பார்த்து டேரெக்டாக நீங்கள் 600ன்னு மார்க் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 100க்கு மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 45 - 56 ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ இதே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டா 45 - 56 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் எவ்வளோ பாருங்க -11 அந்த மாதிரி வரும். கரெக்டாக 45 - 56 is -11 வரும். நெக்ஸ்ட் 34 - 11 சம்திங் அரௌண்ட் 23 வருது. ஸோ 23 + 67 ஓவராலாக ஜஸ்ட் நீங்கள் கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு 100க்கு உள்ளே தான் வருது. 100க்குள்ளே வரும்போது கண்டிப்பாக 600 and something தான் உங்களுக்கு வேல்யூ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்துட்டு உங்களுக்கு 6ஆவோ 7ஆவோ ஒரு 5ஆவோ மாறப்போகுது. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 600 and somethingங்கிறது நமக்கு 700 and something ஆவோ ஒரு 5 மைனஸும் இருக்குல்ல, 500 and something ஆவோ போச்சுன்னா இந்த 590 ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் எக்ஸாக்டாக ஆட் பண்ணணும்னு இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 45 - 56 வந்து -11 வரும். ஸோ 34 - 11 23 வரும். ஸோ 67 + 23 போட்டால் கூட எனக்கு 100க்கு மேலே போகலை. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷன் வந்து 690 சம்திங் இந்த மாதிரி தான் வரும். 600 and somethingல தான் வரும். ஸோ கண்டிப்பாக இதுதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இம்மீடியட்டாக இது எல்லாமே அதுக்கு தான் நான் ரவுண்ட் ஆஃப் டு இந்த 100 ஸ்டென்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட பேசிக் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதையுமே இதுதான் மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் பண்ணுறதுக்கான வே. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையுமே உட்காந்து 234 + 345 எல்லாத்தையுமே உட்காந்து ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட்டராக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால முடிக்க முடியும். ஏன்னா இது எஸ்பெஷலாக சொல்கிறது பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், கேட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டராக பண்ணுறோமோ அப்போ தான் நிறைய சம்ஸும் பண்ண முடியும், கரெக்டாகவும் பண்ணணும்.
புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நிறைய பேர் என்ன மேம் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் சிம்பிளிஃபிகேஷனில் வீடியோஸ் போடுறீங்கன்னு யூஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கவங்களுக்கு இவ்வளோ இருக்கா, இவ்வளோ ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டும் நெக்ஸ்ட் லெவல் போட்டும் ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.